அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு சம்பந்தமாக நீதிமன்றம், திருப்பத்தூர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறாங்க. அது என்ன சம்பவம் என்று கேட்டால், 2017ஆம் ஆண்டு பவித்திராண்டு ஒரு இந்து சமுதாயத்து பெண்ணை காணவில்லைன்னு அவருடைய கணவர் பழனி என்பவர் புகார் கொடுக்குறார் போலீஸில். போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஷமீல் அகமதுன்ற ஒரு முஸ்லீமை பிடிச்சி அவர் தான் கடத்திருக்கிறார் மாதிரி ஏதோ ஒரு அது கடத்திருக்காரோ கொண்டுட்டாரோ அப்படி ஒரு புகாரை சொல்லி அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. காவல் ஆய்வாளர் மார்ட்டின் என்பவர் என்ன செய்கிறாரு, அவரே அந்த பையனை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு குடிசையில் அடைச்சி வச்சு, அந்த இப்போ அஜித் குமாருக்கு நடந்துச்சு இல்லையா, அடித்த கொண்டுறாங்கல்ல, ஒரு விசாரணை தங்க நகையை திருடிட்டான்னு சொல்லி, இதே மாதிரி முறையில் அடித்து சித்திரவதை பண்ணி ஆளே காலி பண்ணிடுறாங்க போலீஸ். அப்போ உள்ள ஆட்சி இந்த போலீஸ் மேலே கொலை வழக்கு போட கிடையாது. இது கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கல்ல, இப்போ அவங்க கொலை வழக்கு கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க இந்த காவல்துறைக்காரங்க எல்லாம். ஆனால் அன்றைக்கு இது நடக்கும் பொழுது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்போ எடுக்கப்படலைன்னு சாதாரணமாக கொண்டு விட்டு சும்மா அலட்சியமாக இருக்கிறாங்க. அதுக்கு மேலதிகாரிகள்ட்டெல்லாம் முறையிட்டு கூட இந்த மார்ட்டின் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலை. போலீஸ்காரன் அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறான், ஒரு உயிர் போயிருக்கிறது, அதுக்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதை எதிர்த்து பல இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் பல தலைவர்களை சந்தித்து, நாங்கள் கூட அந்த சம்பவம் நடக்கும் பொழுது சென்னையில் இங்கே உள்ள உயர் அதிகாரிகள்லாம் சந்திச்செல்லாம் முறையிட்டோம். எதுக்குமே வேலைக்கு ஆகலை, அவன் மீது நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆம்பூரில் மக்கள் உண்ணா திரண்டு பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணி பஸ் மறியல் அது பண்ணத்தானே செய்வாங்க. இயற்கையாக போராட்டம் என்பது பாதிப்புக்கு தகுந்தவாறு இது பிளான் பண்ணி செய்கிறதில்ல. ஒரு ஆளை கொண்டு விட்டாங்களேங்கும்போது ஒரு கோவம் வரும்ல, அந்த மாதிரி வரும்போது பஸ்ஸை உடைக்கிற இந்த மாதிரி சிலது நடக்கும். இல்லைன்னா பூசிலாம் புழக முடியாது, நடக்கும். அதெல்லாம் பிளான் பண்ணி கலவரத்தை உண்டாக்கி சமூக விரோத செயலை செய்யணும்னு செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் போது இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு, இது எந்த சமுதாயமும் செய்வாங்க. எந்த சமுதாயமாக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். அப்போ சில காரியங்களை பஸ்ஸை உடைக்கிறது மாதிரி சில எதிர் நடவடிக்கைகள் போராட்டம் பண்ணுறாங்க. தடியடி பல கண்ணீர் போயெல்லாம் கொண்டுலாம் வீசுகிறாங்க. இவ்வளோ பெரிய கொடுமைலாம் நடக்குது. நடந்த பிறகு ஒரு 400 பேர் கைது பண்ணுறாங்க. 400 பேர் ஒரு கலவரத்தில் 400ங்கிற கைதெல்லாம் இருக்கவே இருக்காது. வழங்குதா, சும்மா செலக்ட் பண்ணி தான் கைது பண்ணுவாங்க. 400 பேர் என்ன செய்கிறாங்கன்னா கைது பண்ணுறாங்க, அதில் ஈடுபட்டாருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் சில தொழிலதிபர்கள்லாம் எங்கள் இதில் தொழிற்சாலையில் வேலை செய்கிற பசங்க அப்படின்னு முறையிட்டு இவங்க இந்த ஸ்பாட்டுக்கே வரல, நாங்கள் லீவோ கொடுக்கல எங்கள் தொழிற்சாலை அப்படி காட்டின பிறகு ஒரு 200 பேரை அப்போ அந்த கேஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. 191 மேலே அந்த வழக்கு போடப்பட்டுச்சு. மொத்தம் 191 பேர் மேலே வழக்கு போடப்பட்டுச்சு. போடப்பட்டதில் அந்த 161 பேர் அவங்க குற்றமற்றவர்கள்னு அந்த தீர்ப்பில் விடுதலை செஞ்சிட்டாங்க. ஒரு 22 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன அளவுக்குரிய சிறை தண்டனைகள் 2 வருஷம் 3 வருஷம் ஆளுக்கு தகுந்தவாறு அந்த 22 பேருக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதில் வேடிக்கை என்னென்னு கேட்டால், அதில் 22 பேர் தீர்ப்பளிக்கப்பட்டவர்களில் ஒரு 4 பேர் பேரனாம்பேட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஆம்பூருக்கு போகவும் இல்லை, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவும் இல்லை. ஊரே பேரனாம்பேட்டை சேர்ந்த 4 பேரையும் அதில் எதிர்த்து கேள்வி கேட்ட காரணத்தினால எதிர்த்து போய் நினைஞ்சாங்க. எப்படி நீங்கள் அடித்தே கொள்ளுவீங்க, அது சரியில்லைன்னு அவங்க எதிர்த்து பேசின ஒரு காரணத்தினால இவங்களையும் இந்த வழக்கில் சேர்க்கணும்னு பொய்யாக சேர்த்து அவங்களையும் அந்த வழக்கில் போலீஸ் ஜோடித்து செஞ்சதை வைத்து நீதிமன்றம் நம்பி அவங்களுக்கும் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அடித்து கொலை செஞ்சவனுக்கு தண்டனை இல்லை. ஒருத்தனை விசாரணைன்னு அழைத்துக்கிட்டு போய் ஆளை கொலை பண்ணியிருக்கிற அந்த அதிகாரிக்கு ஒரு தண்டனையும் இல்லை. அதை பற்றி நீதிமன்றம் பேசலை. அப்படி சம்பவம் அதுதானே முதல்ல எந்த ஒரு சம்பவத்தை பார்த்தாலும் முன் சம்பவத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். கலவரம் நடந்துச்சுன்னா கலவரத்துக்கு ஏன் அதுக்கு முந்தைய நடந்துச்சுன்னு பார்க்கணுமில்ல. ஃபஸ்ட்டு எது கலவரம் திடீர்னு நடந்துச்சா, கலவரத்துக்கு முந்தைய அந்த கலவரத்துக்கு தூண்டுதலாக இருந்தது என்ன, தூண்டுதலாக இருந்தது என்னன்னு கேட்டால், ஒரு அப்பாவி ஒருத்தனை நீ அடிச்சிட்டு போய் கொன்ற, அவனே கடத்தி இருந்தாலும் அந்த பெண்ணை ஏதாவது செஞ்சு இருந்தாலும் நீ வழக்கு தானே போடணும். நீ கேஸு போட்டு வழக்கு போட்டு நீதிமன்ற காவலில் கொண்டு ஒப்படைக்கணுமே தவிர நீங்களே தண்டனையை கொடுக்கக்கூடிய நிலையில் போலீஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிற முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த முஸ்லீம் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், அவரையெல்லாம் அதில் சேர்த்துருக்குறாங்க. இத்தனைக்கும் அவர் அந்த அன்னைக்கு இருந்த ஆட்சியில் கூட்டணியில் வேறு இருந்துக்கிட்டு இருந்தார், அசலம் பாசான்னு சொல்லி.
அவரையெல்லாம் அந்த வழக்கில் சேர்த்து அவருடைய சொத்துக்கள்லாம் சீஸ் பண்ண சொல்லி இந்த தீர்ப்பில் அவருடைய சொத்துக்களை பூரா பறிமுதல் செய்யுங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். சரி, அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களே, அந்த அந்த ஷமீல் அகமதை கொலை செஞ்ச மார்ட்டினுக்கு என்ன தண்டனை? அவர் ஏன் இன்னைக்கு அவர் அவர் வெளியே நடமாடிட்டு இருக்கிறாரு? துறை ரீதியாகவும் பெரிய நடவடிக்கை எடுக்க கிடையாது, சட்ட ரீதியாக நடவடிக்கை கிடையாதுன்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி அஜித்குமாருக்கு நடந்த மாதிரியான ஒரு விஷயம் அது அதே மாதிரியான விஷயந்தான். ஆனால் மக்கள் கொந்தளித்த பிறகு ஒழுங்கான அரசாங்கமாக இருந்தால் இதே மாதிரி அப்பவும் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த நடந்தும் இருக்காது. அடித்து சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்ச பிறகு அந்த அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு இருந்தார்களே, ஆனால் இந்த கலவரமே நடந்திருக்காது. அஜித்குமார் விஷயத்துக்கு கலவரம் நடந்துச்சா? அஜித்குமார் அடித்து கொண்டுறாங்களே, உடனடியாக இப்போ ஸ்பாட்டில் நினைஞ்சாங்க, அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. முதல்வரன்னு பேசி நினைஞ்சார், ஃபோனில் அந்த குடும்பத்தில் பேசுகிற அளவுக்கு வேலை, அந்த பையன் தம்பிக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இப்படி சில நடவடிக்கை எடுத்த காரணத்தினால மக்கள் கொந்தளிக்கலை, குடும்பத்தார் கொந்தளிக்கலை. அது அந்த பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக தான் நாடு புறம் போயிட்டு இருந்துச்சே தவிர அந்த ஊரில் கலவரம் நடக்கலை. அந்த பையன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவனு அவங்களாம் ஜாதியாக திரண்டெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஏன்னா செய்ய ரீசன் இல்லையில. நடந்தது கொலையாக இருந்தாலும் அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அது அரசாங்கம் செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் என்ன செய்யலை? அதிமுக அரசு அப்போ இருந்துச்சு. அன்னைக்கு உள்ள அரசாங்கம் என்ன செய்யலைன்னு கேட்டால் இந்த கொலையாளி மேலே நடவடிக்கை எடுக்கலை, அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது சப்போர்ட்டாக இருந்தவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. மேலே வரைக்கும் போட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியலை. அதனால தான் இந்த போராட்டமே நடந்துச்சு. ரோட்டில் இறங்கி அவனுக்கு வேலை எடுத்து போய் பஸ்ஸை உடைக்கணும்னு அவனுக்கு லட்சியமாக அது. அவன் எதுக்காக வந்தான்? அவனை தூண்டி விட்டது எது? இவர்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது. டிஎஸ்பிகிட்ட பேசுகிறாங்க, எஸ்பிகிட்ட பேசுகிறாங்க, எல்லா அமைப்பில் உள்ளவங்களும் போய் பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் வழியாக அந்த அதிகாரமே நடவடிக்கை இல்லை. இப்போ நடவடிக்கை இல்லை என்ற காரணத்தினால் போராட்டம் நடக்கத்தான் செய்யும். அது எப்படி ஒரு அரசாங்கம் நடக்கணும்? சார், நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கிறது, அதனால் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை மென்மையாக விட்டுருக்கணும். இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் நடவடிக்கை இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஒழுங்கான கவர்மெண்ட்டாக இருப்பார்களே ஆனால் இந்த வழக்கை ஆரம்பத்தில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்கை என்ன செய்வாங்கன்னா எம்எஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது சரி, ஒரு கலவரத்தை நடந்திருக்குது, ஒரு ரீசனை ஒட்டி நடந்திருக்கிறதுனால இது திட்டமிட்டு நடக்கிறத மட்டும்தான் சீரியஸாக பார்ப்பாங்க. திட்டமிடாமல் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறதெல்லாம் மன்னிச்சு விட்ருவாங்க பெரும்பாலும். அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வச்சு வழக்காக நடத்தி இந்த மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறார்கள். இது மேல் கோர்ட்டில் முறையீட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்பீலுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. மேல் கோர்ட்டில் முறையீடு செஞ்சாங்கன்னா இந்த குற்றம் குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது, நிரூபிக்க இயலாது. ரொம்ப பலவீனமான முறையில் தான் அந்த வழக்கு கையாளப்பட்டிருக்கிறது. அது மேல் கோர்ட்டில் பார்த்துக்குறாங்க அவங்க. நம்ம கேட்குற என்னென்னு கேட்டால், ஒருத்தன் கொலை செய்யப்பட்டது எப்படி முஸ்லீம்கள்னால் எப்படி மறைக்கப்படுகிறது? வேறு சமுதாயத்துக்காரன் காவல்துறை அடித்து சித்திரவதை செய்யப்பட்டால் நாடே கொந்தளிக்குது, அவனுக்கு நியாயம் கிடைக்கிறது. முஸ்லீமுக்கு நியாயம் கிடைக்கல என்பதை சொல்லக்கூடிய சம்பவமாக இது ஒன்று அமைந்திருக்கிற ஒரு தகவலுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும்.